எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். இதற்கென்ன? வாவ், இந்த டெடி பியர் ரொம்ப அழகா இருக்கு. ஏய், நீ இது எனக்கு தானே வாங்கினேன். உனக்கு யார் வாங்கினா? இது எனக்கு. எரும மாடு வயசாகுது, சின்ன குழந்தைங்க மாதிரி டெடி பியர் வாங்கி விளையாடிக்கிட்டு இருக்கியா? அது என்னோட இஷ்டம், நீ உன் வேலையை மட்டும் பாரு. நான் இந்த டெடி பியருக்கு புஜ்ஜின்னு பேர் வைக்க போறேன். அழகு புஜ்ஜி, செல்ல புஜ்ஜி. சில பேர் எரும மாதிரி இருப்பாங்க, அவங்க உன்னை சொந்தம் கொண்டாடலாம். நீ நடங்க, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, சரியா? நீ முதல்ல இந்த டெடி பேரை கீழே வை. வைக்க மாட்டேனே, நீ என்ன பண்ணுவ? இப்போ 3 வரைக்கும் எண்ணுவே, நீ அதுக்குள்ளே இப்போ கீழே வைக்கிற. சரி, என்ன? 1, அப்புறம் அப்புறம் 2, ஆஹா, அப்புறம் 3. அப்புறம் அதுக்கு மேலே என்ன? உனக்கு 1 2 தெரியாதா? நீ அப்படின்னா டெடி பேரை கீழே வைக்க மாட்ட. வைக்க முடியாது. என்ன பண்ணுவ இப்ப? இரு உன்னைய. ஐயோ அம்மா, அக்கா என்னை கொல்றா. 2 ஆரம்பிச்சிருச்சா? என்ன பண்ணுறதுனே தெரியல ரெண்டுத்தையும். எரும மாடு என்ன எப்போ பார்த்தாலும் அந்த பையனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. சும்மா இருந்தால் யாராவது அடிப்பாங்களா? நான் இப்போ என்ன பண்ணாவேன்? டெடி பேர் வாங்கி வச்சிருக்கேன், அதை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்டி சின்ன பிள்ளையா நீ டெடி பேர் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல, அப்புறம் என்ன இப்படி சொல்கிறீங்க? நீங்களும் இருக்கிறதே 4 எழுத வச்சுக்கிட்டு இருக்க, நீ போட்டு அடி நடிச்சுட்டு இருக்கானே. அவனே சின்ன பையன் சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அச்சோ, என்ன இந்த அடி அடிக்கிறா? எது இதுவா? சின்ன பையன் ஆளையும் மூஞ்சியும் பாரு. அந்த அண்ணா யாரு? அந்த அண்ணா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அண்ணாவா? யார் அது? யார் தம்பி நீங்க? ஆண்டி, நான் மகிழினியை தேடி வந்தேன். மகிழினியை தேடியா? நீ யாருப்பா புதுசா இருக்க? என்ன நம்ம பேர்லாம் அடிப்படுது? யாரு இவன்? என்ன வீட்டுக்கே வந்திருக்கான்? நம்ம வீடு இவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்னோட தங்கச்சிக்கு பர்த்டே ஆண்டி, அதான் மகிழினியை கூப்பிடுறதுக்காக வந்தேன். யார் இது? இந்த பையன் புதுசா இருக்கான். என்னோட காலேஜில் புது ஃப்ரெண்டுமா. இவனுக்கு எப்படி நம்மளோட வீடெலாம் தெரியும்? வீட்டுக்கே வந்திருக்கான். தெரியலம்மா, அதான் எனக்கு இருங்க கேட்குறேன். வா, வீட்டில் சிம்பிளாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கல. இவன் என்ன இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான்? ஹலோ சார், உங்களை தான் கதிரவன். சொல்லு மகிழினி. ஆமாம், என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தான், அவட்டெல்லாம் கேட்டு விசாரிச்சு வந்தேன். நாளைக்கு தானே பிறந்த நாள், நாளைக்கு சாயங்காலம் தானே எப்படி பார்ட்டி? இங்கே காலேஜ்லேயே சொல்லியிருக்கலாமே. குரூப் மெசேஜ் இன்னும் பார்க்கலையாட்டிருக்கு, காலேஜ் நாளைக்கு லீவு. சரி, அதான் நேர்லேயே பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா? என்னை மட்டும்தான் கூப்பிட்ருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது கூப்பிட்ருக்கீங்களா? நிறைய பேரெல்லாம் கூப்பிடல. என்னோட ஃப்ரெண்டு, நீங்கள், உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க யாழின்னு இருப்பாங்களா, அவங்க அவள் நம்ம மட்டும்தான். அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம். ஓ அப்படியா? சரி சரி. பார்க்க ஒரு காப்பி குடிச்சிட்டு போகலாம். இல்லை ஆண்டி, வரப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நமக்கும் தான் எத்தனை ஃப்ரெண்டு இருக்குது, ஒன்றாச்சும் கேட்க விட்டுறதுக்குன்னு கூடான்னு பாரு. நம்மக்கிட்ட இருக்கிறத பிடிங்கி திங்கிறதுக்கு எல்லாம் இருக்குது. சரி ஆண்டி, நான் போயிட்டு வரேன். சரிடா, நான் பார்த்து போயிட்டு வா. பாய் பாய். பாய் பாய். பாயை நார்மலாகவே சொல்லாமே, எதுக்கு இவ்வளோ சைலண்டாக சொல்லிட்டு போங்க. சரி, 2 பேரும் அடிச்சுட்டு இருக்காதீங்க, நான் போய் வேலையை பார்க்குறேன். சரிடா. அம்மா அம்மா. இந்த நாள் ஏதாவது பிளான் போட போகுதுன்னு எனக்கு தோணுது. என்னடா உனக்கு இப்போ? நானும் நாளைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போட்டுமா? ஆரம்பிச்சிட்டான்ல. உனக்கு அங்கே என்னடா வேலை? அங்கே எல்லாம் பெரிய பிள்ளைங்களா இருப்பாங்க. பரவாயில்லம்மா, நான் இது வரைக்கும் அங்கெல்லாம் போனது இல்லைல்ல. நானும் போயிட்டேம்மா, ப்ளீஸ். பின்னாடி கூட்டிகிட்டு போறியா அவனை? என்ன பண்ணி தொலைகிறது? வந்து தொலையிட்டு வரலன்னா சும்மா விட்டுருவானு. ஹிஹி, நம்ம நினச்சது நடந்துருச்சு. சரி, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். என்னம்மா கண்ணு, சௌக்கியம்மா? இங்கே பாரு, இந்த மாதிரி நக்கல் பேச்சில் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் விட்டுட்டு போயிடுவேன். சரி சரி, நான் எதுவும் பேசலை. உன் ஃபோன் ரிங் ஆகுது பாரு, போய் எடுப்போ. எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போ. நல்லதுக்கே காலம் இல்லைப்பா. ஹலோ, சொல்லுடி. கதிரவன் எங்கள் வீட்டுக்கு வந்தாண்டி. உங்கள் வீட்டுக்குமா வந்தான்? ஆமாம், என்கிட்ட தான் உன்னோட அட்ரஸ் கேட்டான், நான் தான் சொன்னேன். சரி சரி, நாளைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போகலாமா? எப்படி? போகலாண்டி நம்ம. சரி, ஓகேடி, போகலாம். காலேஜ் இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, அதுக்குள்ளே லீவு கொடுக்குறாங்க. பற்றியா இல்லையா? அதுதான் பரடி, இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, அதுக்குள்ளே லீவு. சரி பரவாயில்ல, விட நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே, அதுதான்ப்பா நமக்கு முக்கியம். சரிடி, நீ பாரு, அம்மா கூப்பிட்றாங்க, நான் ஃபோனை வைக்கிறேன். ஓகே ஓகே, பாய் பாய். வாவ், இந்த ட்ரெஸ்ஸில் எவ்வளோ அழகாக இருக்கும். கதிரவன் அம்மாலாம் வரலையா? அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத கூட்டிகிட்டு வரல. அப்படியா? சரி சரி. இவன் என்ன இவளை பார்த்துக்கிட்டே இருக்கா ரொம்ப நேரமா? என்னடி அவன் ரொம்ப நேரமாக உடனே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்கான்? அதாண்டி நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு வேளை லவ் பண்ணுறானோ? பொடி லூஸு, அவன் மித்தனெல்லாம் நல்லா தான் நார்மலாக தான் பேசுகிறான், தப்பாலாம் என்கிட்ட எதுவும் பேசலையே. சரி வீடு பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது. சரி, அதான் கேட்டேன். டெக்கரேஷன்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நமக்கும் தான் பிறந்த நாள் வருது, இப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ணது இல்லையே.
சரி ஓகே, கேக் வெட்டிடலாமா? ஆ வெட்டிடலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லாரும் வயிறார சாப்பிட்டீங்களா? சாப்பாடெல்லாம் பிடிச்சிருந்துச்சா? கதிரவன் அதில் ஒரு குறையில சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், சூப்பர் டேஸ்ட்டு. சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அதுவே போதும். இன்னும் இந்த அக்காவை மட்டுமே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ரூம் பாருடி ரொம்ப அழகாக இருக்குல்ல? உனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கா? ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது உன்னோட ரூம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு திங்ஸுமே அண்ணா பார்த்து பார்த்து வாங்குது. என்னோட ரூமை விட அண்ணா ரூம் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதிகம் நானே அண்ணா ரூமுக்கு தான் வருவேன். அண்ணா ரூம்னா ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ரூமை சுற்றி பாருங்கக்கா போகிறதுக்குள்ள. ஏய், அக்கான்னு கூப்பிடாத. அக்கான்னு சொல்லக்கூடாது, அவங்க என்னை விட பெரியவங்க, நான் அப்படி கூப்பிடுவேன். கூடிய சீக்கிரம் சொல்கிறேன், ஆனால் அக்கான்னு மட்டும் கூப்பிடாது, சரியா? சரி ரைட்டு, நீ ஒரு வழியில் போகிற பார்ப்போம். நம்ம 2 பேர் இங்கே இருக்கோம், அவங்க 2 பேர் என்னடி தனியாக தூக்கிட்டு இருக்காங்க குசு குசுன்னு. உன்னை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நான் தங்கச்சி ஐடியா கொடுக்குறேன், போய் கேட்டு வரியா? என்கிட்ட நீ அடி வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன் இப்போ. சரி விடு, கோவப்படாத, சும்மா தான் சொன்னேன். அங்கே என்ன 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. மகிழினி, எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, நான் போய் பேசிட்டு வரேன். ஓகே, போயிட்டு வா. அண்ணா வேற பார்த்துட்டே இருக்கா, தனியாக பேசணும்னு நினைக்கிறான்னு எனக்கு தெரியலையே. சரி ஓகே, நம்ம எப்படியாவது வெளியே போவோம். யுவன், என்கிட்ட நிறைய டெடிபியர் பொம்மை இருக்குது, உனக்கு தரட்டா? வாவ், டெடிபியரா? நேற்று தான் எங்கள் அக்கா கிட்ட சண்டை கட்டிட்டு இருந்தேன். சரி வாங்க, எனக்கு ஒன்று கொடுங்க. அண்ணா நான் வெளியே போகிறேன், எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணிடுறியா? ஓகே, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சுச்சோ, நம்மளை வேறு எல்லோரும் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே, வேறு பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன பண்ணலாம்? மகிழினி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இவளே பகவான் பேசுவதில்லை, அடபக்தியும் குறைவதும் இல்லை, காதலி பேசவும் இல்லை, என் காதல் குறைவதும் இல்லை.